ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பிக்கு தடுப்பூசி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? தம்பிக்கு வந்து கால் பயங்கரமா வீங்கிருச்சு. தம்பி வந்து அழுதுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ல காட்டுற ஆயில்மெண்ட்ட போட்டு தடவி தம்பிக்கு ஃபீட் பண்ணி அவங்கள ஊஞ்சல்ல போட்டேன். ஊஞ்சல் வந்து சுத்தி எப்பவுமே துணி கட்டி விட்டுருவோம். ஏன்னா வச்சுக்கங்கன்னா, நம்ம வீட்ட சுத்தி ஃபுல்லாவே வயல் இருக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும். தரையுமே சில்லுன்னு இருக்கும். அதனால அப்படி கட்டி தூங்க வச்சா தான் அவங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சரி உங்களுக்கு வயல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் பக்கம் போறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசல்ல வந்து கரும்பு பொங்கலுக்கு வாங்கினது வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் 10, 15 கழி வாங்கி கூட பத்தாது. இப்ப இந்த 3 கழி வாங்கி காஞ்சு கிடக்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் போல வந்து அம்மா வந்து மீன் குழம்பு, மீன் சாப்பாடு வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மீஷோலேருந்து கொரியர்காரங்க வந்தாங்களா, வாங்குறதுக்காக போகும்போது பக்கத்து வீட்டு அக்கா வந்து டிசம்பர் பூ கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கட்டுற ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமா கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு அதை வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல வந்து பிளாக் கலர் பேண்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரூ. 235 ஒர்த்துக்கு வந்து இந்த விலைக்கு இந்த பேண்ட் வந்து நிஜமாவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம மாடி கிளம்பியாச்சு. மாடி கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட் நாள் பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா காஞ்சு பொடி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பி நம்ம புதுசாக ஒரு பேட்ச் வந்து அதில் தட்டியிருக்கோம். தட்டி இப்போ காய வச்சிருக்கோம். இதுவுமே இன்னும் கொஞ்சம் அம்மா சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு வெயில் இருக்கட்டும், ஈவினிங்காக பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து தரையில் போட்டுட்டு இப்போ புது பேட்ச் தட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். டாடா பாய்.